நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற உடைய பிள்ளைகளையும் உடைய வார்த்தையை சொல்லுகிற அடியாளையும் நீர் மறைத்து ஆண்டவர உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைபடுவீராக. எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இந்த வார்த்தையின் மகிமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். நீர் அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்மோடு பேசுறார் அப்படின்னா, நம்மில் அநேகர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற, ஆண்டவரை சேவிக்கிற, இயேசுவை சேவிக்கிற, தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகிய ஒருவேளை ஊழியம் செய்கிற சாதாரண விசுவாசிகளாய் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். அப்ப அந்த சோர்வின் நேரத்துல தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைய, நீ சோர்ந்து போகாத. சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். சத்துவம் இல்லாதவனுக்கு, அதாவது வல்லமை இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். அதெல்லாம் நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது நம்ம அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம். நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு சோர்வு உங்களுக்குள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் பலன் கொடுக்கிறவர், ஆதலால் உனக்கு நான் பலன் கொடுப்பேன். சத்துவம் இல்லாத உனக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அப்போ சோர்வுன்னு சொல்லும் போது நம்ம எப்படி சோர்ந்து போறோமா, அந்த 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். யாக்கோபாகி அவருடைய ஜனங்களாகிய நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் மறைவா எல்லாம் இருக்குது. என் நியாயம் ஆண்டவருக்கு எட்டலையே. நான் எவ்வளோ வருஷமாய் ஜெபிக்கிறேன், எவ்வளோ கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவாய் நான் போராடி ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் பதில் இல்லையே. என் வழி ஆண்டவருக்கு மறைவாகத்தானே இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், எனக்கு அதே காரியத்தில் எனக்கு பதில் இல்லையே. இப்படி ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகலாம், உங்களுக்கு பதில் இல்லையேன்னு சொல்லி. ஆனால் 28ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போவதே இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோன்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு, நம்ம ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு, அந்த ஜெபங்களுக்குரிய பதிலை நமக்கு அனுப்ப முடியாதபடிக்கு நம்ம ஆண்டவர் சோர்ந்து போகிறவரும் இல்லை, இளைப்படைகிற தேவனும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் ஒரு நேரம் வச்சிருப்பார். சரியான நேரத்துல நமக்கு அவர் பதில் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர், நீங்க சோர்ந்து போகலாம், ஆனா நான் சோர்ந்து போகவே இல்லை.
ஆனால் நமக்கு நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். ஏசாயா சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் நமக்காக செயல்படணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யணும்னா நம்ம பொறுமையோடு தான் காத்திருக்கணும். ஒரு சில காரியங்களுக்கு தேவன் உடனடியாய் பதில் கொடுப்பார், சில காரியங்களுக்கு நாம் காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கணும். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்ற, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்தார். ஒரு நாள் உங்கள் பக்கம் ஆண்டவர் வந்து நின்று உங்களுக்குரிய பதிலை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இந்த சோர்வுல முடங்கிடக்கூடாது. ஏனென்றால் இந்த சோர்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரி. நீங்கள் சோர்ந்து போய் முடங்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே நீங்கள் செய்ய முடியாமல் போயிடுவீங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஓட வேண்டிய அந்த ஓட்டம் உங்களால் ஓடவே முடியாது. அப்போ அதான் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் இல்லாமல் போகிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலம்னா எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு காலம், கடைசி காலம். இந்த காலத்தில் நான் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலை, என் குடும்பத்தில் இது நடக்கலை, என்னுடைய தொழிலில் நடக்கலை, என் பிள்ளைங்களுக்கு இது நடக்கலை, என் ஊழியத்தில் இது நடக்கலை, ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டோன்னு சொன்னால் நம்முடைய பலன் குறுகி போய்விடும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், இன்றைக்கு நம்மை அவர் பலப்படுத்த வந்திருக்கிறார். நம்மை அவர் ஒருவேளை ஒரு வல்லமையே இல்லாமல் இருக்கிற நம்மை வல்லமையை கொடுத்து நமக்கு அவை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவர். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு கொலை மிரட்டல் அந்த நாட்டு ராணி இடத்துலேருந்து வந்த உடனே அவர் பயந்து போய் அவர் வாழ்க்கையவே நினைத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அவர் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்க, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறைச்செடி கீழே போய் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி இப்போதான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்தார். ஆனால் அவருக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அவர் சோர்ந்து போய் அந்த சூறைச்செடிகளை படுத்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு போதும், என் ஜீவனை எடுத்துக்கோங்க, இனி அவருக்கு வாழவே விருப்பமே இல்லை. நம்ம கூட அப்படிலாம் இருக்கிறோம்ல, இந்த பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டுது, என்ன வாழ்க்கை, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் சொன்னார், எலியாவை அப்படியே விடலை, ஆண்டவர் தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி எலியாவை பலப்படுத்தினார். என்ன கொடுத்து? அவருடைய போஜனம், வானத்தின் அப்பத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தினார். எதுக்காக? 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. எலியாவின் நாட்களுக்கு முடிவு இன்னும் வரல. எலியா இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, எழும்பு, இன்னும் நான் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய தூதனை அனுப்பி எலியாவுக்குரிய போஜனத்தை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்தினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் நம்மையும் பலப்படுத்த வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இதுலேயே நீங்கள் சோர்ந்து போய் முடங்கிட்டா எப்படி? ஆண்டவர் சொல்றார், எழுந்துரு, உன் சோர்விலிருந்து நீ வெளியே வான்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை அனுப்பி நம்மை அவர் பலப்படுத்துகிறார். சொல்லுகிற ஆவியானவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்குள் அனுப்பும் போது தானே உங்களை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்முடைய சோர்வை நீக்கி நம்மளுக்கு பலன் கொடுத்து, உங்களுக்குள்ள சத்துவமே இல்லாமல் இருக்கிறீங்களா, அந்த சத்துவத்தை, அந்த வல்லமையை, அந்த பவரை உங்களுக்குள் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பலங்கொண்டு திடமனதாக இருங்க. நம்முடைய சோர்வி நேரத்தில் நம்ம பலப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் சோர்வு வரும்போது அதை மேற்கொண்டு நீங்கள் ஒரு பலனை பெற்று மறுபடியும் எழும்பி ஓடணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. ஆண்டவர் நம்மை தேடி வந்து எலியாவை பாருங்கள், தூதனை அனுப்பி பலப்படுத்தினார்.
நமக்கும் கூட இன்றைக்கி அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்போ தான் நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில், நம்முடைய வாழ்க்கையாகிய ஓட்டத்தில் நாம் வருகிற பிரச்சனைகளை சோர்வு வந்தாலும் அதை மேற்கொண்டு நம்மளால் எழும்பி ஓட முடியும். அப்போ ஏசாயா 40ஆம் அதிகாரம், அதே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க. வாலிபர்களுக்குரிய பலன் நமக்கு தெரியும். அவங்க கூட ஓடி சோர்ந்து போயிடுவாங்களாம். ஆமாம், ஆனால் அவங்க கூட இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளோ அப்படி கிடையாது. அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க, அவங்க இடறி விழவே மாட்டாங்க. அவங்க புது பலன் அடைந்து ஒரு கழுகுகளை போல, கழுகு செட்டையடித்து உயர பறக்கும், நமக்கு தெரியும். அதை போல நான் அவங்கள எழும்ப வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழும்பிட்டா நம்ம எவ்வளோ ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், எவ்வளோ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். காத்திருந்து தினம் 1 மணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்துனா என்ன, அவருடைய சமூகத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட வேலையிலே நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவர் பாதத்தில் குறைஞ்சது 1 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது நாம் காத்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி குறைந்தது 1 மணி நேரம் அல்லது கூடுதல், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஜெபிக்கலாம். 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒரு வாரத்தில் 2 வேளையோ 3 வேளையோ அல்லாட்டா ஒரு நாளோ உபவாசத்தோடு காத்திருந்து அவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். அப்படிலாம் நம்ம ஜெபிக்கத்தான் புது பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டிடத்துலேருந்து. புது பலன், அது ஆவியின் பலன், சரீரத்தின் பலன். சரீரத்திலையும் நம்மை பலப்படுத்துவார், ஆவியிலையும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை அவர் காத்து கொள்ளுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். அப்போ நான் காத்திருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை துதிக்கணும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அப்படின்னா என்ன, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றங்களையும் குறைகளையும் நீங்கள் சரியாய் உணர்ந்து மனம் திரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படணும், அவருடைய ஆவினால் நீங்கள் நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் அப்பெல்லாம் நிரப்பப்பட்டு உங்களை நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும், மற்றவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தினந்தோறும் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தால் விட இடைப்பட்ட நாட்களில் உபவாசத்தோடு, அல்லாட்டா வருஷத்தில் ஏதோ 1 நாளோ 3 நாளோ உபவாசத்தோடு, இப்படி அவரவரை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை சோர்ந்து போகவே ஆண்டவர் விட மாட்டார், புது பலனை அடைய வைப்பார். ஒரு பலன் குறையுதா உடனே ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் ஜெபிக்க நடத்துவார், ஜெபம் பண்ண நடத்துவார். இத்தனை நாள் நீ கொஞ்சம் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி இந்த உணவெல்லாம் நீ வெறுத்து ஜெபி, அப்பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை புது பலனை பெற வைப்பார். அந்த புது பலன் நல்லா அர்ப்பணிக்க வைப்பார், பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை நல்லா துதிக்க வைப்பார். ஆண்டவர் என்னென்ன காரியத்தை சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம ஜெபத்தில் செய்ய 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 ஆவியானவர் ஒரு புதிய அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவார். அப்பொழுது நம்ம புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெப வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்ம கட்டாயம் சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய பிரச்சனைகளை நம்மளால் மேற்கொள்ளவே முடியாது. தாமதம் நம்மளை அதிகமாய் சோர்வுற பண்ணும். பதில் கிடைக்காமல் போகும்போது நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம். அப்போ நம்ம போக வேண்டிய பிரயாணத்தை நம்மளால் பண்ணவே முடியாது. கர்த்தர் சொல்றார், என் பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோர்வு என்பது ஒரு சாத்தானால் அனுப்பப்படுகிற ஒரு ஆயுதம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோர்வின் ஆவியை நீங்கள் எதிர்த்து நின்று அதை கடிந்து கொள்ளுங்கள். வசனம் யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ உங்களுக்குள் சோர்வை கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய ஆவியை, அந்த சோர்வின் ஆவியை நாம் கடிந்து நாமளே ஜெபிக்கணும். இயேசுவை நாமத்தினால
இந்த சோர்வின் ஆவியை என்னை விட்டு நீ வெளியேறிப்போ, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன், என்னை தொடாதே அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. சோர்ந்து போகிற எனக்கு என் கர்த்தர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாத எனக்கு என் ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் என் கூட என் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப சோர்வின் ஆவியை நம்ம ஒவ்வொருத்தரும் கடிந்து கொண்டு அதை எதிர்த்து நின்று நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது நம்ம கட்டாயம் என்ன செய்வோம்? சோர்வை மேற்கொண்டு நம்ம ஓட வேண்டிய பிரயாணத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். எந்த காரியம் உங்களை சோர்வுற பண்ணினதோ அதுக்காக பொறுமையோடு உங்களை காத்திருக்க வைப்பார். அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் அதுக்குரிய பதிலை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அது உங்கள் ஓட்டத்தை என்ன செய்யாது? தடை பண்ணவே செய்யாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து இன்னும் அந்த சோர்வை மேற்கொண்டு தேவ பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4 அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் என்ற இடம் ஆபிரகாம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஆபிரகாம் அவருக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன், அநேக ஜாதிகளுக்கு உனக்கு தகப்பனாவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு தாமதம் ஆகிக்கொண்டே போகிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாரா? தேவனுடைய வாக்குத்தத்தம் சொன்னது உண்மை இல்லை, அது பொய், அது நடக்காது அப்படிலாம் அவர் சந்தேகப்படலை. கட்டாயம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது நடக்கும், அதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை மகிமைப்படுத்தினார், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். அப்படி ஆண்டவர் அவர் மகிமைப்படுத்தினதுனால விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அதுதான் சத்துவம். விசுவாசமே ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். அப்ப ஆண்டவரை உங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்துக்காக நீங்க ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. இசப்பா, என் ஜெபத்தை நீங்க கட்டாயம் பதில் கொடுப்பீங்க, என் குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்வீங்க, எங்கள் ஊழியத்தில் செய்வீங்க, என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க, இந்த நோயிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீங்க, இந்த கடன் பாரத்துலேருந்து கட்டாயம் எங்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலை தருவீங்க, எங்களை குணமாக்குவீங்க, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்படும், பிரிந்த எங்கள் குடும்பங்கள் இணையும், அதுக்காக உமக்கு நன்றி, நீர் இதை செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்கள் ஒரே கண்ணீரோடு ஜெபிக்கிறதா மாத்திரம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும், விசுவாசம் என்ற அந்த வல்லமை உங்களுக்குள்ள பெருகும். அப்போ ஆண்டவர் இது சோர்வை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையான ஆயுதம். ஹல்லேலூயா. உங்கள் மனசு அப்படியே சோர்ந்து போய் கவலைப்படுதா, உடனே அதை மேற்கொண்டு ஏசப்பா என் ஜெபத்துக்கு நீங்கள் கட்டாயம் பதில் கொடுப்பீங்க, இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை செய்ய வல்லவர், ஆண்டவர் பெரியவர், எனக்காக ஒரு சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, இந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் எனக்கு தருவார், என் குடும்பத்தில் தருவார், என் பிள்ளைகளுக்கு தருவார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை விசுவாசத்தை மகிமைப்படுத்துங்கன்னு அடைச்சிடார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஆபிரகாம் அதை செய்தார். அப்புறம்தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார், ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். நாமும் அதை செய்யணும். அப்படி செய்தால் சோர்வை நம்ம மேற்கொண்டு எழும்பி ஓடலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதன். அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா என்னத்துக்காகும்? அவர் சோர்ந்து போகலை. அப்போ அவர் செய்தது போல நாமும் தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்து பாருங்க, இந்த ஆயுதத்தை மேற்கொள்ள ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி அந்த பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், எது என் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும், நான் நினச்சது எது நடக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை ஆபகுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு ஜெபத்தை பாடி ஆண்டவரிடத்தில் அவர் ஏறெடுக்கிறார்.
முதலாவது அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோபம் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படும் போது அவருடைய இரக்கத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் தேவ கோபம் வெளிப்பட்டுச்சுன்னா எவ்வளவோ நஷ்டங்கள், இழப்புகள் இல்லையா, கண்ணீர், வேதனை இன்னைக்கு தேசத்தில் கூட அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதுதான் நடக்கும், தண்டனைகள் என்று வரும்போது. ஆனால் அவர் சொல்கிறாரு, எல்லாம் வந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இதை அவர் விண்ணப்பமாய் ஆண்டவர்கிட்ட செய்து அறிக்கையிட்டு அவர் ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் கூட நம்முடைய சோர்வை மேற்கொள்வதற்கு, அந்த சோர்விலிருந்து வெளியே வந்து தேவனால் பலப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. அதுக்காக ஆண்டவரே, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எது எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், என் ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ந்து கழிகிறோம்ப்பா. நீர் என் பலனாயிருப்பீராக, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. அந்த விண்ணப்பத்தையே உங்கள் வார்த்தையினால் விசுவாசமாக அறிக்கையிடுங்க, இந்த ஆபோகு தீர்க்கதரிசியை போல. அப்பொழுது இந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம், உபத்திரம் நிறைந்த உலகம், எத்தனை பாடுகளும் துன்பங்களும் நம்மை வந்தாலும், நாம் நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காமல் போனாலும், சாத்தான் நம்மை சோர்விலே முடக்கவே முடியாது. கர்த்தருடைய பலனை பெற்று 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 நாமும் நம்மை குறித்த தேவன் வைத்த ஓட்டத்தை எழுந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஏற்ற நேரத்தில் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற நம் தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், நாளோட வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய சோர்வையும் மாற்றி உங்களை பலப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர், இப்படி வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஆவியாண்டிய பலன் இறங்கி வரட்டும் அப்பா. சத்துவம் இல்லாத பிள்ளைகளை சத்துவத்தை நீ பெருக பண்ணுவீராக ஐயா. உம்முடைய ஜனங்களை தாக்கி இருக்கிற சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. அந்த ஆவி ஒவ்வொருவரை விட்டு விலகி போகட்டும். என் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலையே என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் மனம் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைய தினம் எலியாவை பலப்படுத்துறது போல பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. எளிமையா அவங்க ஓட்டத்தை, இன்னும் பிரயாணம் வெகு தூரமாக இருப்பதுனால அதை ஓடுவதற்கு கிருபை கொடுங்க. உங்கள் பாதத்திலே காத்திருந்து உம்மை துதித்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தி அந்த ஆபகு தீர்க்கதரிசியை போல உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பலத்தினால் இடைகட்டப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.